முடியாது. சாமி பகவான் வந்துருக்காரு. ஆமா ஆமா. பொறுமை சாமி வந்துருக்காங்க. பொறுமை இல்ல சாமி வந்து சாமி பொறுமை எங்க நீங்க தாங்க நானே வெளிக்கிட்டு வந்து போயிட்டேன். ஆழ்வாரே சொல்லுங்க சாமி. சாமியா சாமி சாத்தகி நான் சாத்தன கடை நீ எப்ப பாத்தீங்க? ஆழ்வாரே சொல்லுங்க சாமி. இந்த செட்டுக்க நாத்தா கேள்விட்டாழ்வார் பார்த்தாவே தெரியுது. ஆமா சார் நம்ம கொஞ்சம் பார்த்தா கண்டுபிடிச்சு விட. சரி நீ பார்த்துட்டு சிரிக்கா சார். நீ சாவர மாதிரி கோவிந்தா எல்லாத்தையும் பேச மாதிரி ஏன்னு பேசாத கோவிந்தா. மூஞ்ச அந்த மாதிரி என் மூஞ்ச முடிக்காம அங்கிருந்து பேசு. மூஞ்சல என் மூஞ்ச முடிக்காம அங்கிருந்து பேசு. ஏன் அம்மா போட்டுருக்கா உனக்கு? என் மூஞ்சல முழிக்கூடாதுங்கிறீங்க. எல்லாம் சத்தமாகுது. அவங்க சோச்சட்டிக்கு தண்ணி ஊத்தாது வந்துட்டாங்க. சபைக்கு நாடு போல் வாழ்க்கை வரலாறு அனைத்து உங்களுக்கு தெரியுமா? என்ன ஊரு பக்கத்தோட சொல்லாத வித்தை சொட்டு போட்டாலும் வராது. கத்து விதயம் பொம்பளை சிரிச்சா பொம்பளை விரிச்சுட்டா கோயிலை விரிச்சுட்டா உலகமே அழி போச்சு. எங்க தான் இப்படி சந்த கால சத்தம் போடுறீங்க? சத்தம் போடாதீங்க. காது கேட்காதா? இல்ல ஒரு மைக் ஒன்று கட்டி விடுங்க. சத்தமடா சாமி. பாரு எத்தனை பேர் பாரு. இதெல்லாம் பாரு சீக்கச்சில பெட்டில கிடந்த மாதிரி எப்படி கிடக்குது. நான் தாயில் எல்லாத்தையும் நான் கொஞ்ச நேரம் பார்த்தா எல்லாத்தையும் படுக்க வச்சேன். நண்பா நாட்டினால மகாநாடு நம்மளை போல நாடு இருக்கலாம். சொந்தமான தாய் நாடு தலைநகரம் வச்சு வராம். நாடு நாட்டு பேர் என்ன அப்படி இருந்தாலும் கருமாரியம்மன் என்னப்பா எப்படி என்றா இன்னும் வருடம் வராது. இது முதல் ஆண்டு எதுவாக ஒரு ஊர் பொதுமக்கள் சார்பாக கிராமிய தெருக்கூத்து நாடகம். அதாவது இந்த கருமாரியம்மன் முதலாம் ஆண்டு அதாவது பண்டிகை முன்னிட்டு நினைவாக பண்டிகை முன்னிட்டு குருபரியார் முன்னிலையில தெய்வ ஒலியும் தெய்வீக சமைந்திருக்கிறார். அதாவது இந்த கோவில்ல ஆடாதீங்க ஒரு பாவம் செஞ்சீங்க. எத்தனையோ நாடகம் எப்படி எத்தனையோ நாளை நடிகர்கள் அஷ்டபந்திர கும்பாபிஷேகம் முன்ன எத்தனையோ நாளை நடிகர் அடியாச்சு. நாமளும் நிறைய நாடகம் அடிட்டோம். இருந்தாலும் அதாவது வயது வயம் அதாவது வந்த வழி வரக்கூடாதாம். அது போல குருபரியார் முன்னிலையில நாடகத்தை அனைத்து ரசிக பொதுமக்கள் ஒன்று செய்து நாடகத்தை அரங்கேற்றிருக்கிறார். அனைத்து ரசிக பொதுமக்களுக்கும் நம்முடைய கவிஸ் கோவிந்தராஜ் நாடக சபா சார்பாக மனமார்ந்த நன்றி வணக்கம். குருபரியார் உண்மையில நாடகத்தை அரங்கேற்றிருக்கிறார். நாடகத்தின் பெயர் என்ன? ஸ்ரீ மகாபாரதம். ஒரு பாகப்பட்டு அதாவது பாக்காத்து பார்க்கலாம் பலம் கொண்ட ராமாயணத்தை கேட்கத்து கேட்கலாம் கீர்த்தி பெற்ற மகாபாரத்தை அது போல ஸ்ரீ மகாபாரத்திலே ஒரு பாகமாகப்பட்ட வைத்துள்ள நாடகத்தின் பெயர் என்ன? ஸ்ரீ மகாபாரத்தில் பாகமாகப்பட்ட அதே தாங்க. அதே தான். மணி 9:30 மணிக்கு ஆரம்பிச்சோம். அதே நாடகம் தான். நான் 10 மணிக்கு தான் வந்தேன். நீ அப்ப தூங்கி போயிட்டியாட்டுக்குது. எனக்கு தெரியல. சொல்லிவிடு. நாங்க சொல்ல மாட்டோம். சொல்றா அதே நாடகம் தாங்க. சொல்றா வந்தாரா சொல்றா. அபிமன்யு சுந்தரி கல்யாணம். அதாவது அபிமன்யு சுந்தரி கல்யாணம் இல்லை என்றால் வல்லரக்கன் சண்டை. இந்த நாடகத்தில் வேடம் மூண்டு வெளியில் இருக்கும்போது நான் யார், என் பெயர் என்ன, நான் என் பெயர் பெற்றவன் சொல்லுங்க. இந்த நாடகத்தில் எம்மை கொண்டு எது நடக்கும்? உன்னை கொண்டு விட்டா போலீஸ் வந்துருங்க. என்ன கொண்டவா மீதி சம்பளத்தை வாங்கணும். நம்ம IPL நினைக்கிறேன். தெரிவிக்கிறேன்.
சாமி கடவுளே நண்பா நீங்க யாருங்க? நந்தனந்தன் நந்தனந்தனன், நாராயணன் நாராயணன், சீனிவாசன் சீனிவாசன், வெங்கட்ரமணன் வெங்கட்ரமணன், ராபர்ட் பாளையன் பாலாஜி, திருமலைவாசன் வெங்கட்ரமணன். சுருக்கமா சொல்ல வேண்டும் என்றால் என் பெயர் சின்னக்கண்ணன். ஓ சின்ன கண்ணன். ஆமா. அப்படியாப்பட்ட கோபால கண்ணன், நந்தனந்தனன், நாராயணன், கேசவாகனன், திருமால் பெருமாள் சொல்லக்கூடிய ஆமா இந்த அழகான கோபால கண்ணன் எங்கே நிறைந்திருப்பேன் ஏகாத மூர்த்தி. என்ன சாமி? எங்கேயும் நிறைந்திருப்பேன் ஏகாத மூர்த்தி. நாளைக்கு வரணும் சாமி. எதுக்கு? என்னடா ஊரு? திருச்சிராப்பள்ளி. இல்லடா நேத்து நாளைக்கு ஆடுறது. காடியாம்பட்டிக்கு போகணுங்க. எதுக்கு? ஆமா அங்கதான் போகணும். பிரசன்ட் ஆயிருவேன். அங்கேயே பிரசன்ட் ஆயிருவேன். இல்ல நீ சேர்மன் ஆகுங்க, பிரசிடண்ட் ஆகாதீங்க. நீ முனிசிப் ஆகும். தலை செய்யவிடா. நான் எல்லாம் எங்க பிரசன்ட் பாக்கிறேன். அப்பா எப்படி ஆரம்பிங்க. என் பேரு கேட்டுக்குவாரு. உள்ள கூட போக உங்களையும் தாய் தந்தை என் பெயர் கண்ணன். கண்ணனாக நான் பிறந்தேன். நான் எதிர்க்கு கண்ணனாக நான் பிறக்கிறோம். ஏழு இலக்கணம் நான் எடுத்த அவதாரத்தினர் அகத்தில் எடுத்த 1008 யுகத்தில் எடுத்து 108 என்னுடைய தசாவதாரங்கள் 10. தசாவதாரம் 10 சொன்னா போதுமா? என்ன அவதாரம்? சத்தம் அண்ணா அண்ணா தலைவர 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 கொஞ்சம் கொஞ்சம். அதாவது தசாவதார மூர்த்தியாக இருந்தாலும் நான் எடுத்தனே 10 அவதாரம். நான் எதற்காக எடுத்து ஏன் நினைக்கணும்? எதற்காக இந்த கலியுகத்துல நான் கண்ணனாக பிறக்கணும்? என்ன காரணம்? நான் தாங்கி முதல் அவதாரம் மச்சம் என சொல்லக்கூடிய மீன அவதாரம். இரண்டாவது கூர்மை என்று சொல்லக்கூடிய ஆமை அவதாரம். மூன்றாவது வடை என்று சொல்லக்கூடிய பண்டி அவதாரம். நான்காவது நரசிம்மர். ஐந்தாவது வாமனன். ஆறாவது பரசுராமர். ஏழாவது ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி. ஏழாவது ராமச்சந்திரமூர்த்தி அவதாரத்தினே யாருக்கு மகனா பிறந்தேன்? உடைய 70 தரக்கூடிய தசரத மாமனுக்கும் கைகை கோசலை சுபத்திரே அதாவது மூவருக்கும் 4 மக்களா பிறந்தேன். யாரா? ராமன், லட்சுமணன், பரதன், சத்ருகன் இப்படி 4 மக்களா பிறந்து ஸ்ரீதாய் வாத்து கேட்டு 14 வருடம் அதாவது ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி, லட்சுமணன், சீதை நாங்கள் மூவரும் 14 வருடம் கனகம் குடியேறினோம். அந்த கனகத்திலே மகாமாயன், இந்திரஜித்து, கும்பகர்ணன் இப்படி சொல்லப்பட்ட பல அரைக்கிறைகளை சொற்கு மத்திய வாதாளம் சேர்த்தினோம். இதை நான் தாங்கி 7வது 8வது பலராமன், 9வது கண்ணன் நண்பா, 10வது கல்கி அவதாரம். கல்கி என்றால் என்ன? சிலையாக தோண்டி நிற்பேன். கடவுளியன் கல்லானா கல்லா போன மனிதர்களாலே அதாவது கல்லென்று பாபுருக்கு நான் கல்லாக இருப்பேன். கடவுள் என்று பாபுருக்கு நான் மனதில் நான் கடவுளாக நான் காட்சி தருவேன். நண்பா, 9வது கண்ணன் நான் அவதாரம் எடுத்தேன். யாருக்கு மகனை பிறக்கணும்? இதற்காக நான் தருவானே தெரிவிக்கிறேன்.
திருவாவன திருமால் பெருமாள் சொல்லக்கூடிய 10 அவதாரம் 10 அவதாரம் மூர்த்தி அந்த 10 அவதாரத்துக்கும் விடை கண்டுபிடிச்சு இந்த கோபால கண்ண தாய் தந்தை யாருங்க? என் தந்தை வசுதேவன், என் தாய் தேவரோகிணி. ஓ தந்தையார் வசுதேவன், தாயாரோ தேவகி ரோகிணி. தேவகி ரோகிணிக்கும் வசுதேவனுக்கும் நீங்க சரியா எத்தனை பேர்? நான் 8ஆம் போராக நான் ஜனனமானேன். எப்படிங்க? நான் 8ஆம் போராக நான் ஜனனமானேன். 8 ஜூன்ல முடிச்சாரே பேர். நான் கோட்டை சுத்தி பிறந்தவன். கோட்டை சுத்தி பிறந்தவன். ஓட்டைக்கு ஆவாத. நான் மாலீஸ்வரத்தை பிறந்தவன். ராமியாளுக்கு ஆவாத. என்னது இது? என்னது சங்கு? எத்தனை எங்க வரும்? சங்கு இப்படி ஏத்துனுங்க, இப்படி ஏத்தக்கூடாது. என் தாய் மாவனை வெளிவதற்காகவே நான் 8ஆம் போராக நான் ஜனனமாகி நான் சொந்த வீட்டில் நான் பிறந்து கண்டு வீட்டில் வந்தவன். நீங்க தெரியும் சாமி. ராஜர் குலத்தில் பிறந்து இடையர் குலத்தில் வளர்ந்து. ஆமாடா. சரிங்க. சொந்த வீடுனா என்ன? என்ன? கண்டு வீடு தானே. சொந்த வீடுனா நம்ம சொந்தமா கட்டுறது. கண்டு வீடுனா வாடகைக்கு இருக்கிறது. ஆமாடா. ஏப்பா கலரப்பட்டில இருந்து மறுபடியும் மாணிக்கப்பட்டியே போயிட்டியா? மும்மூர்த்தி தேவர் போல வந்தாங்க. எங்கேயோ போயிட்டு போங்க. மும்மூர்த்தி தேவர் மாதிரி வந்தாங்க. 3 நாள் போயிடுச்சு. சரி விடு நண்பா. அப்படி சொந்த வீட்டில் நான் பிறந்து தாய் மாமனை வெறுப்பிற்காக யாதவ ஒரு குலம் இடையே குலத்தில வாழ்ந்து குல்லாங்குளை கைப்பிடித்து பூதையை அளித்த மாயன். ஆமா நண்பா. அப்படி என் வாழ்க்கை வரலாறு சொல்லிக் கொண்டு போனால் எவ்வளவோ சொல்லலாம். அதை சொல்வதற்கு நேர காலம் தாமதம் அல்ல. மாலையிட்ட மனைவியார் எனக்கு எத்தனை மனைவிமார்கள்? 8 கோபி சிறியல் 8000 மனைவிமார்கள். ஆமாடா. கோபி சின்ன கூத்தியாளுங்களா? ஏன்டா இப்படி பேசுற? உங்கள் விளையாடு மனதான் சொல்லி ஏன்டா பேசக்கூடாதுன்னு? சரி ரைட். பல்ல அப்படியே பேத்து கையில் கொடுத்துரும் போயிருந்தா ஏன் என்ன பல்லு போடுங்க டாக்டரா? வாங்க யாரும் சொத்த பழகுத புடிக்கிட்டு சங்க உடச்சு விடாத. 8 கோபிஸ்தர்கள் மேல கையை கேசாமி நான் பண்ணி கேட்டு தின்னு விட்டேன். பரவாயில்ல. சரி 8 கோபிஸ்தர்கள் 8000 மனைவிமார்கள். ஆமாடா. சரி சரி. என் ஆசைக்கு அன்புக்கு நிகழ்ந்தவன் ஆதிலட்சுமி ஒருவரி. அட இப்போ ஒருத்தியா தேவடியா? சாமி மாதிரி வந்தாங்களே தேவரி. கண்ணாடா கண்ணழகி கண்ணாட்டி நட்டுதான் முத்து போல் வல்லழகி முற்கோவ சொல்லலகி கமரதி போல் கண்ணியை தோண்டினா போய் அப்படியே கேப்பூடாத வசனம் அடிச்சிடுறோம். என்னடா மனைவி என்றால் யாருக்கு கொஞ்சம் பிரியம் தானே. நான் மனைவி பிரியன். நீங்க ஆமா பார்த்தாவே தெரியுது. பார்த்தாவே தெரியுதா? ஆமா. எங்க உயிர்விட்டு அதனால என் ஆசைக்கு எத்தவள் அன்பு மனைவி ஆதிலட்சுமி ஒருவரை. ஆதிலட்சுமி மாலையிட்டு நண்பா கோபால கண்ணனுக்கும் எனக்கு இந்த மகள் கமல சுந்தரி இருக்கிறாள். சரிங்க நண்பா. கண்ணனுக்கும் அதான் லட்சுமி பிறந்த கமல சுந்தரியின் மகள் இருக்கிறாள். சங்கினால் கோட்டை கட்டி சங்குது வாருகிறே நான் வாழ்ந்து வருகிறேன். வாழ்ந்து வந்தாலும் யான் யாருக்கு நண்பன் யாருக்கு எதிரி யாருக்கு என நம்பிய பாண்டவருக்கு ராமனாகினேன். நம்பாத துரியனுக்கு நானே யமனாகினேன். சரிங்க. ஆமாடா. அப்படி இருந்தாலும் மாலையிட்ட மனைவியால் ஆதிலட்சுமி வைக்கணும். பார்க்கலாமா?